ஹலோ ஃபியூச்சரிஸ். டுடே என்னோடய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் என்ன செட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேன். லெட்ஸ் சி. ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் வைஸ் சொல்கிறேன். என்னோடய ட்ரீம் ஒரு சொந்த வீடு. அதை நான் 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டோடு கட்ட போகிறேன். பேக்கப்புக்கு எனக்கு ஒரு ஜாப் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் செட் பண்ணியிருக்கிற கோல் 2 yearsக்குள்ளே வீடு கட்டி முடிக்கணும். அதுக்கு ஃபண்டாக நான் ஓன் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டெப் 5 படி என்னோடய எக்ஸ்பர்டைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிஸ்னஸ்னால் அது இன்டீரியர் தான். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன் அண்ட் இந்த ஃபீல்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் குட்டியாக ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் இன்டீரியர் எப்போவுமே நமக்கு கை கொடுக்க போகிறது இல்லை, அதுக்கு தான். என்னோடய இன்டீரியர் பிஸ்னஸ்க்காக நான் ஆல்ரெடி நிறைய நோட்ஸ் அண்ட் கைட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுபடி ஃபாலோ பண்ண போகிறேன். அனலைஸ் படி நான் கூகுளில் செக் பண்ணும்போது எது ஃபாஸ்டஸ்ட் அண்ட் க்ரோயிங் பிஸ்னஸ்னு பார்த்தேன். அதில் 8th பிளேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. அதில் எனக்கு ஃபேவராக இருக்கிறது இன்டீரியர் தான். அண்ட் 5th பிளேஸில் இ-காமர்ஸ் இருந்துச்சு. இந்த பிஸ்னஸ் ஐடியாஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் பண்ண ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறேன். இன்டீரியர் இம்ப்ரூவ்மெண்ட்காக நான் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் குட்டி சர்க்கிள் இருக்காங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் அண்ட் லீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இ-காமர்ஸ்க்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம செல் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரீசேல் கிடையாது. இட்ஸ் அ டைரக்ட் சேல்ஸ். அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி சேல் பண்ண போகிறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னு தானே யோசிக்கிறீங்க? எல்லோரும் பண்ணுற மாதிரி ரீசேல் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே சாய்ஸாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்காகத்தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுக்க போகிற ஆக்ஷன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு நாள் நம்ம எல்லோரும் சொல்ல போகிறோம், ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் 0 பட் நவ் ஐம் அ பாஸ்.